எங்களோட புஷி ஐயா இருக்கார்ல, அவர் ஒரு சயின்டிஸ்ட். தெரியுமா தெரியாதா? சயின்டிஸ்டா? எதா இருந்தாலும் அண்ணன் கேட்டுதான் சொல்லுவோம். இப்ப நான் பாத்ரூம் போனோம், போயிட்டு வருவா வேண்டாமான்னு உங்க தலைவர்களை கேட்டு சொல்லுங்களேன். நீங்க 1க்கு போகணும்னாலும் சரி, 2க்கு போகணும்னாலும் சரி. அப்போ 3 நாளுக்கு வேலூருக்கு மேல கார் மேகத்தை கூட்டி கருப்பாக்கி அப்படியே கூலா வச்சிருப்போம். தெரியுமா? ஏன் பைக் மேகம், லாரி மேகம்? நிலாவுல ஐடி கம்பெனி கட்டி தருவோம்னு சொன்னார்ல. நிலாவுக்கு ஐடி கம்பெனியா? அவங்க வீட்டுக்கார் கோச்சுக்கு போறாரு சார். இன்னும் குழந்தையா இருக்கிறப்போ உங்களுக்கு நிலாவை காட்டி சோறு ஊட்டினாங்களா? ஆமா. அந்த நிலாவை சொல்றேன். அந்த நிலாவுல நீங்க ஐடி கம்பெனி கட்டணும்னா ஆயா கிட்ட பர்மிஷன் ஆகும். நிலாவுல ஆயா வடை சுடுது அப்படின்றதே ஒரு பெரிய கதை. அந்த ஆயா கிட்ட நாங்க நிலாவையே பட்டா போட்டு வாங்கிட்டோம்னு சொல்றீங்க பாத்தீங்களா? யார் சார் நீங்க? நிலாவுல ஐடி கம்பெனி கட்டுவேன் அப்படின்றீங்க. இங்க இருந்து ஆட்களை வந்து எப்படி கூட்டு போவீங்க? அந்த வண்டி யாருக்கும் தெரியாது, இன்விசிபிள் வண்டி. இந்த மாதிரி பைத்தியக்காரன் பசங்களோட உட்காந்து பேசணும்னா நாம பைத்தியக்காரன். இந்த டைலாக நான் சொல்லணும், நீங்க மாத்தி சொல்லின்றீங்க. ஏன் உங்க தலைவர் மேடைக்கு மேடை திமுகவை மட்டும் திட்டுறாரு? எங்களுக்கு பிடிக்காது, திட்டுறோம். எங்களுக்கு ஒருத்தா உங்களுக்கு பிடிக்கல, ஆனா நீங்க தமிழ்நாட்டு ஆளுன்னு வரீங்கல்ல. இவங்கள மாதிரி எல்லாருக்கும் தெரியாத மாதிரி டிவி குரூப் நினைச்சீங்களா? அப்படின்னா ஸ்கிரீன் வந்துடும். இன்விசிபிள் டிவி. இதெல்லாம் ஒரு திட்டமா? இன்விசிபிலிட்டி தலைவர், இன்விசிபிலிட்டி டிவி, இன்விசிபிலிட்டி பஸ். பைத்தியக்காரத்தனமா இல்ல? அண்ணா அண்ணா அண்ணா, I don't like this interview. அண்ணே அண்ணே. சார் சார், இப்போ வேலூர்ல மீட்டிங் நடத்த போறீங்க. இங்க சேலத்துல ஒருத்தர் வெயில்னால பாதிக்கப்பட்டு இறந்துருக்கிறாரு. சும்மாவே வேலூர்லன்னா வெயில் பயங்கரமா கொளுத்தும். இப்ப என்ன ஐடியா வச்சிருக்கீங்க வெயில் தாக்கத்துல இருந்து வர ஜனங்களை காப்பாத்துறதுக்கு? ஓ, இதுவும் அவர்களை கேட்டுதான் சொல்லுவீங்களோ? எதா இருந்தாலும் அண்ணன் கேட்டுதான் சொல்லுவோம். இப்ப நான் பாத்ரூம் போனோம், போயிட்டு வருவா வேண்டாமான்னு உங்க தலைவர்களை கேட்டு சொல்லுங்களேன். ஹலோ, இது உங்க இடமா இருந்தாலும் இப்பக்கு இது எங்க இடம். என்ன கேட்டானே? ஆமா, எதா இருந்தாலும் எங்கள்கிட்ட கேட்டுட்டு போகணும். நீங்க 1க்கு போகணும்னாலும் சரி, 2க்கு போகணும்னாலும் சரி. அப்போ 3 நாளுக்கு கேட்காம போலாமோ? இப்படிதானே இவர் அடிக்கடி இப்படிதான் காமெடி பண்றேங்கிற பொருளை கடிச்சிக்கிட்டு இருப்பாப்ல. வேணாம், மொக்க காமெடி பண்ணிட்டு சிரிப்பாங்களா எல்லாரும்? நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரவே இல்லையே. என்ன பதில்? வேலூர்ல வெயில் தாக்கத்துல இருந்து மக்களை என்ன பண்ண போறீங்க, பாதுகாக்க போறீங்க கேட்டேன், பதிலே வரல. ஓ அப்படியா? வேலூருக்கு மேல கார் மேகத்தை கூட்டி கருப்பாக்கி அப்படியே கூலா வச்சிருப்போம். தெரியுமா? ஏன் பைக் மேகம், லாரி மேகம், ஸ்கூட்டர் மேகம், எல்லா மேகத்தையும் கூப்பிட்டுங்க. கார் மேகம்னா அப்படியே குளிர்ந்த மேகம். ஓ, மேகத்தை கூட்டி அப்படியே வைக்க முடியுமா எவனாவது? எது கார் மேகத்தை கூட்டி கூல் பண்ண போறீங்களா? அப்புறம் குருடா கதெல்லாம் விடாதீங்க சார். எது குருடா கதை? ஆமா, சாத்தியமே இல்லாத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ, தெரிஞ்சா பேசுங்க, இல்லாட்டா தெரியலன்னா விடுங்க. பேசாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பல வருஷத்துக்கு முன்னால ஃப்ரிட்ஜ்னு ஒண்ணு கண்டுபிடிக்காத காலத்துல, புரியுதுங்களா, நட்ட நடுவெயில்ல ஐஸ உருவாக்க முடியுங்கிறது எப்ப தெரிஞ்சது? எப்ப தெரிஞ்சது? ஃப்ரிட்ஜ்னு ஒண்ணு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம். அதுக்கு முன்னால எல்லாம் நட்ட நடுவெயில்ல ஐஸ தயாரிக்க முடியுமா? ஒரு விஷயம், சயின்ஸ் விஷயத்த தெரிஞ்சா பேசுங்க. அப்படியா? தெரியலன்னா அதை பத்தி பேசாதீங்க. உங்களுக்கு தெரியுமோ சயின்ஸ்? ஹலோ, எங்களோட புஷி ஐயா இருக்கார்ல, அவரு ஒரு சயின்டிஸ்ட். தெரியுமா தெரியாதா? சயின்டிஸ்டா? தமிழ் அறிஞர் போயிட்டு அதுக்கப்புறம் டிராயிங் மாஸ்டர் போயிட்டு இப்போ சயின்டிஸ்ட் ரேஞ்சுக்கு வந்துட்டு. எங்க படிச்சாரு சயின்டிஸ்ட்? ஹலோ, அப்துல் கலாம் படிச்ச பள்ளிக்கூடத்துல அவரு பக்கத்து பள்ளிக்கூடத்துல படிச்சவர். பக்கத்து ஸ்கூல்ல படிச்சாரா? அதான் நம்புறதுக்கு இல்ல. நம்புற மாதிரி சொன்னா நம்புவோம் சார். என் தலைவர் சொன்னார்ல. என்ன சொன்னாரு? அதான சொல்றதுக்கு இருந்தா. நிலாவுல ஐடி கம்பெனி கட்டி தருவோம்னு சொன்னார்ல. நிலாவுக்கு ஐடி கம்பெனியா? அவங்க வீட்டுக்கார் கோச்சுக்கு போறாரு சார். ஹலோ, நான் சொல்றது, உங்க அம்மா சின்ன குழந்தையா இருக்கிறப்போ உங்களுக்கு நிலாவை காட்டி சோறு ஊட்டினாங்களா? ஆமா. அந்த நிலாவை சொல்றேன். அந்த நிலாவுல நீங்க ஐடி கம்பெனி கட்டணும்னா
ஆயா கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஆயா கிட்டயா? ஆமா, நிலாவுல ரொம்ப வருஷமா ஒரு ஆயா வடை சுட்டுல, நிலாவே அந்த ஆயா தான் பட்டா போட்டு வச்சுன்னு இருக்கு. பர்மிஷன் ஆயிட்டீங்களா அந்த ஆயா கிட்ட? இவ்வளவு தெரிஞ்ச எங்களுக்கு அந்த ஆயா கிட்ட எழுதி வாங்க தெரியாதா? அதெல்லாம் அப்பவே நிலாவை எழுதி வாங்கியாச்சு பாட்டுக்கிட்ட. அப்படியா? நிலாவுல ஆயா வடை சுடுது அப்படின்றதே ஒரு பெரிய கதை. அதையும் நம்பி அந்த ஆயா கிட்ட நாங்க நிலாவையே பட்டா போட்டு வாங்கிட்டோம்னு சொல்றீங்க பாத்தீங்களா? யார் சார் நீங்க? உங்களுக்கு இன்செப்ஷன் படம் பாத்தீங்களா? லியாண்டோ டிகாப்ரியோ நடிச்சது. அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா. சரி, நிலாவுல ஐடி கம்பெனி கட்டுவேன் அப்படின்றீங்க. இங்க இருந்து ஆட்களை வந்து எப்படி கூட்டு போவீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிறேன். சொன்ன நானும் வரும்ல. அதனாலதான் எவனு கூட வந்து ஏறிட கூடாதுங்கிறதுக்காக தான் எங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு தான் நாங்க வேலை கொடுக்கறதுக்கு இருக்கோம். சரி, அது எப்படி கூட்டுன்னு போவீங்க? எல்லாம் அந்த வண்டி யாருக்கும் தெரியாது, இன்விசிபிள் வண்டி. புரியுதுங்களா? இப்போ எங்க கட்சிக்காரனுக்கு மட்டும்தான் தெரியும். அதான் இப்ப உங்க தலைவர் உக்காந்து இருக்காரு, இன்விசிபிலிட்டி. அது மாதிரி இன்விசிபிலிட்டி வேனு. அனே, இந்த மாதிரி பைத்தியக்காரங்க பசங்களோட உட்காந்து பேசணும்னா நாம பைத்தியக்காரன் ஆயிடும். எஸ், எக்ஸாக்ட்லி, யூர் ரைட் மிஸ்டர் என்னன்னு. ஆக்சுவலி இவங்க வந்து தீய சக்தியை சேர்ந்த கூட்டம். ஸோ அதனால அவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஹலோ ஹலோ சார், இந்த டைலாக நான் சொல்லணும், நீங்க மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன சொல்லுவீங்க? ஆமா, உங்க தலைவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு ஒரு சேனலுக்கு, ஆஃப் கேமரால கொடுத்தாரு. இப்ப நம்ம இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கோம், உங்க தலைவர் வந்து உக்காந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் கேட்கும் போது யாரு பைத்தியக்காரங்க அப்படின்றது மக்கள் நல்லா தெளிவா தெரிஞ்சுப்பாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை, யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்விசிபிளா உங்க தலைவர் வந்து உக்காந்து இருக்கிறாரு. அவரு கேட்ட ஒரே ஒரு சந்தேகம், அதை மட்டும் கேட்டு சொல்லுங்களேன். சொல்லுவீங்களா? பர்மிஷன் கொடுத்துட்டாரு, கேட்டு தொலைங்க. அதாவது ஏன் உங்க தலைவர் மேடைக்கு மேடை திமுகவை மட்டும் திட்டுறாரு? இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாள் இருக்குது. அதிமுகவை திட்ட மாட்டேங்கிறாரு, பாஜகவை திட்ட மாட்டேங்கிறாரு, திமுகவை மட்டும் திட்டுறாரு. ஏன்? கேட்டு சொல்லுங்க. தலைவர், ஆமாண்ணா, எங்களுக்கு பிடிக்காது திட்டுறோம். பிடிக்கல திட்டுறீங்களா? ஆமா. இதெல்லாம் ஒரு பதிலா? அப்புறம் எங்களுக்கு ஒருத்தா உங்களுக்கு பிடிக்கல, ஆனா நீங்க தமிழ்நாட்டு ஆளுன்னு வரீங்கல்ல, அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இதெல்லாம் ஒரு காரணமா? பிடிக்கலன்றதெல்லாம் திட்டுவீங்களா? ஆசைப்பட்டு கல்யாணம் பண்றானுங்க, பிடிக்கலன்னு சொல்லிதான் டிவோர்ஸ் பண்றானுங்க. அதே மாதிரி பிடிக்கலன்னா அவ்வளவுதான், பிடிக்கலதான். ஏன் பிடிக்கலன்னு கொஸ்டினா? அப்ப பாஜகவும் அதிமுகவும் பிடிச்சிருக்கா? சொன்னமா? இல்ல, பிடிக்கலன்னு திட்டுறீங்க சார். நான் கேட்கிற பதில் சொல்லுங்க சார். தப்பான கொஸ்டின் பண்றீங்க, வேற கொஸ்டின் பண்ணுங்க. தப்பான கொஸ்டின் தலைவர் சொல்லிட்டாரு, இந்த கொஸ்டின் தேவையில்லாத கொஸ்டின், தேவையில்லாத கொஸ்டின். பாஜக அதிமுக எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. தலைவர் சொல்லிட்டாரு, வேற கொஸ்டின் கேட்க சொல்றாரு. சம்மந்தம் கிடையாது, வேற கொஸ்டின் கேளுங்க. அதான் தலைவர். தலைவர் இருங்க சார். சம்பந்தம் இல்லாம எப்படி சார் நான் கடந்து போயிட முடியும்? இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல பாஜகவும் அதிமுகவும் ரொம்ப பிரதானமா இருக்கிறாங்கல்ல, அவங்கள தவிர்த்துட்டு எப்படி நீங்க போயிட முடியும்? களத்துல இல்லாதவங்களை பத்தி நாங்க எதுக்கு பேசணும்? இப்போ களத்துல இருக்கிறவங்க, அப்ப திமுக களத்துல இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க? வேற கேள்வி கேளுங்க. அதுக்கு பதில் சொல்ல மாட்டாரோ? தலைவர் சொல்லிட்டாரு, வேற கேள்வி கேட்க சொன்ன, வேற கேள்வி கேட்கறதா கேளுங்க, இல்லன்னா சரி சரி, கோவப்படான்னு சொல்லுங்க தலைவரை. திமுகவை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? தோத்துருவோம்னா? தீய சக்தியை பார்த்தா பயப்படுவாங்க. தீய சக்தி பார்த்து ஏன் தூய சக்தி பயப்படுதுன்னு நான் கேக்குறேன். சின்ன குழந்தைங்களாம் பேய பார்த்தா பயப்படுறது. அப்ப விஜய் வந்து சின்ன குழந்தை, திமுக வந்து பெரிய குழந்தை. அண்ணன் கூப்பிடுறாரு பாருங்க. ஹலோ, ஏதா இருந்தாலும் இந்த மாதிரி என்னகிட்ட பேசுங்க, அண்ணிகிட்ட பேசாதீங்க. சரி, அடுத்து ஒரு கேள்வி கேட்டு சொல்லுங்க. திமுக வந்து எல்லாருக்கும் எல்இடி டிவி தர போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டிவியை உடைக்கணும்னா உங்ககிட்ட வேற என்ன திட்டம் இருக்கு? அந்த டிவியை உடைக்கணும்? நாங்க என்ன கமலஹாசனா? கலிங்க டிவி தூக்கி போட்டு உடைச்சிட்டு டார்ச் லைட்டை கொடுக்கறதுக்கு? சார், அது உடைக்கிறதுக்கு நான் அது சொல்ல சார். அந்த திட்டத்தை பிரேக் பண்றதுக்கு உங்ககிட்ட வேற என்ன திட்டம் இருக்கு? அத சொன்ன நான். என்ன இவங்கள மாதிரி எல்லாருக்கும் தெரியாத மாதிரி டிவி கொடுப்பேன்னு நினைச்சீங்களா? வேற? ஹலோ, மைனாரிட்டி ரிப்போர்ட் படம் பார்த்துருக்கீங்களா?
மைனாரிட்டி ரிப்போர்ட். ஆ. டாம் க்ரூஸ் படம் ம். அப்படின்னா ஸ்கிரீன் வந்துரும். ஓ அதுல எல்லாம் தெரியும். இன்விசிபிள் டிவி. ஓ இப்போ உங்க தலைவர் இன்விசிபிள் தலைவர் மாதிரி இன்விசிபிள் டிவி கொண்டு வந்துட போறீங்க திட்டம். புதுசா கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு திட்டமா? இன்விசிபிலிட்டி தலைவர், இன்விசிபிலிட்டி டிவி, இன்விசிபிலிட்டி பஸ். பைத்தியக்காரத்தனமா இல்ல? எது அண்ணா? அண்ணா இருங்க, வெயிட் பண்ணுங்க அண்ணா, நான் சொல்றது. அண்ணா 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 I don't like this interview. அண்ணே அண்ணே சார் சார் அண்ணே. உட்காருங்க. எங்க போறீங்க? என்ன உட்காரணும்? கொஞ்சம் கூட அறிவு இல்ல, பைத்தியக்காரத்தனமா? பைத்தியக்காரத்தனமா? இப்ப எதுக்கு ஓடுறீங்க? எதுக்கு வரணுமா? ஆ. அண்ணன் போயிட்டாங்க, போய் காருக்கு அதை திறந்து விடவேனா? யாருன்னா இன்விசிபிலிட்டியா இல்ல இதுவா? இதுக்குதான் இந்த தாவேக்கான்ற தற்குறி கூட்டம் எந்த அளவுக்கு லூசுத்தனமா இருக்கு பாத்தீங்களா? இவங்க வந்து ஆட்சியை பிடிச்சு தமிழ்நாட்டை ஆண்டா நம்மளுடைய கதி என்ன அப்படின்றத நீங்களே யோசித்து பாத்துங்க. இதுக்கப்புறம் சொல்றது எனக்கு வார்த்தையே இல்லை.